வெல்கம் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். வணக்கம். டே நம்பர் 12. ஓகே, ஸோ டே நம்பர் 12ல் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா காலம் மற்றும் வேலை, டைம் அண்ட் ஒர்க்கு. ஸோ ஏற்கனவே நம்ம டே நம்பர் 11ல் காலம் மற்றும் வேலை இந்த டாபிக் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டே நம்பர் 11லேருந்து டே நம்பர் 15 வரைக்குமே இந்த டைம் அண்ட் ஒர்க் தான். ஒவ்வொரு மாடலாக நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ ஃபஸ்ட்டு நேற்று டே நம்பர் 11ல் நேர்மாறல் எதிர்மாறல் இதுதான் டைம் அண்ட் ஒர்க்கில் ரொம்ப பேசிக்கான ஒரு மாடல். ஸோ அதை பார்க்கல அப்படின்னா நீங்கள் அதை பாருங்கள். எது நேர்மாறல்னு சொல்லுவோம், அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணணும், எது எதிர்மாறல் நம்ம சொல்லுவோம், அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணணும், அதெல்லாம் நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. நெக்ஸ்ட்டு இப்போ டெலகிராம் குரூப் இருக்குது, அதே போல் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. நான் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் ஷேர் பண்ணுறேன். அதே போல் ப்ளேலிஸ்ட்டும் இருக்குது. ஒவ்வொரு டாப்பிக்கும் இண்டிவிஜுவலாக ப்ளேலிஸ்ட்டும் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் நம்மளோட சாய்ஸ் அகாடமி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மேக்ஸுக்கான அந்த சீட் கொடுத்துருக்காங்க, 60 days சீட்டு. இப்போ நம்ம அதை தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அதுவுமே ஒரு ப்ளேலிஸ்ட்டாக நான் கொடுத்துட்ருக்கேன். ஒவ்வொரு வீடியோ எடுக்கிறதும் அந்த ப்ளேலிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணிடுவேன். டே 1லேருந்து டே 60 வரைக்குமே அந்த ப்ளேலிஸ்ட்டில் வந்துடும். ஸோ தொடர்ந்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் கவனிங்க. 9 சிலந்திகள் 9 வேலையை 9 நாட்கள் பின்னுகிறது எனில் ஒரு சிலந்தி ஒரு வேலையை எத்தனை நாட்கள் பின்னும்? இதெல்லாம் நிறையா வந்துட்டு அந்த குவிஸ் கொஸ்டின் மாதிரி கேட்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அப்போ இந்த டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த மாதிரி மாடல் கொஸ்டின்ஸை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃபார்முலா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா PHD டிவைடட் பை W. ஓகே, ஸோ P அப்படின்னா பர்சன், ஓகே ஆட்கள், பர்சன் நம்ம சொல்லுவோம்ல. அடுத்து H அப்படின்னா ஹவர்ஸ், D அப்படின்னா டேஸ், ஓகேவா, டிவைடட் பை W. அப்போ ஒர்க்கு எப்பயுமே Wவில் மென்ஷன், அதாவது டிவைடில் நோட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்காங்க. இப்போ இதில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கோம் அப்படின்னா இதில் 2 குரூப் இருக்கும். ஓகேவா, 2 குரூப் என்ன அப்படின்னா 9 சிலந்திகள் 9 வேலையை 9 நாட்கள் முடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களா, இது ஒரு குரூப்பு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு குரூப். ஒரு குரூப் வந்து இந்த ஒரு வேலையை முடிப்பாங்க. அடுத்த குரூப் வருவாங்க, ஒரு சிலந்தி ஒரு வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும், இது 2வது குரூப். இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி மாடலில் நிறையா ப்ராப்ளம் இருக்கும். நம்ம ஒன்று வேணால் நம்ம பார்க்கலாம். இப்போது இதை நம்ம எப்படி நோட் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட் குரூப் ஈக்குவல் டு செகண்ட் குரூப் அப்படிங்கிறத மைண்ட் செட்டில் நம்ம வச்சுக்கணும். ஓகேவா, ரெண்டே ஈக்குவேட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு குரூப் இருக்கலாம் வந்துட்டு PHD டிவைடட் பை W. நீங்கள் 1 இந்த மாதிரி நோட் பண்ணாலும் ஓகே. ஈக்குவல் டு செகண்ட் குரூப்பு PHD டிவைடட் பை W. V2 H2 D2 அப்படின்னு இருக்கும். அதே போல் W2 அப்படின்னு இருக்கும். இதவே MDH மெத்தட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. MDH மெத்தட் அப்படின்னு நோட் பண்ணியிருப்பாங்க. மென்னு, D அப்படின்னு டேஸு, H அப்படின்னா ஹவர்ஸு, டிவைட் பை W இதை நோட் பண்ணுறோம். ஓகே, நீங்கள் இந்த PhD பை W இது உங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கலாம். PhD டிகிரி மாதிரி. ஓகே, PhD பை W அப்படிங்கிறது. ஓகே, இப்போ இந்த ஃபார்மெட் புரிஞ்சுங்களா? இதில் கரெக்டாக இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எது ஒர்க்கு அப்படிங்கிறத நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். எது ஒர்க்கு அப்படிங்கிறது 9 வலை தானே அந்த ஒர்க்கு. ஓகே, 9 வலை தான் அது ஒர்க்கு. கரெக்டாக அதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 9 சிலந்திகள் எது கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நோட் பண்ணலாம். இப்போ ஹவர்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்கல, அதனால் அதை நம்ம நோட் பண்ண தேவையில்ல. எத்தனை நாட்கள்? 9 நாட்களில் 9 வலையை பின்னுது அப்படின்னா ஒரு சிலந்தி ஒரு வலையை பின்னுறதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும்? கரெக்டாக ஒர்க் என்னவோ அதை நீங்கள் டிவைடில் கரெக்டாக நோட் பண்ணணும். இதை சிம்பிளை பண்ணுங்கள். இதை சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ இந்த 9ங்கிற மட்டும்தான் இருக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ 9ங்கிறத நோட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டினில் ரொம்ப சிம்பிளாகவே அந்த ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் ஆன்சராக வரலாம். இருந்தாலும் இந்த PSC கான்செப்ட்லேயே நீங்கள் டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணும்போது ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் B தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ இந்த PhD பை W இந்த ஃபார்மெட்டை நல்லா மைண்டில் வச்சுக்கணும். இதுக்கப்புறம் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வருது அப்படிங்கிற பார்ப்போம். 2வது கொஸ்டின் கவனிங்க. 4 பாக்கெட் பிஸ்கட்டுகள் 12 பெண்களால் உட்கொள்ளப்படுகின்றன எனில் 12 பாக்கெட் பிஸ்கட்டுகள் உட்கொள்ளும் பெண்களின் எண்ணிக்கை என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதை 2 விதங்களாக சால்வ் பண்ணிக்கலாம் தான். நேர்மாறல் கான்செப்டில் இப்போ 4 பாக்கெட் வந்து 12 பெண்களால் உட்கொள்ளப்படுதுன்னா அப்போ 12 பாக்கெட் எத்தனை பெண்களால் உட்கொள்ளப்படும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா இதுவும் இன்க்ரீஸ் ஆனிச்சு தான். அப்போது கிராஸ் மல்டிபிள் நம்ம பண்ணிக்கலாம். எப்படி நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ இந்த 12 × 12 டிவைடட் பை 4. ஸோ அதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 3 × 12 36. அப்போ எக்ஸோட வேல்யூ 36. ஆப்ஷன் D தான் அதுக்கான சரியான ஆன்சர். அதே இது நம்ம இந்த PhD கான்செப்டே பண்ணோம் அப்படின்னா 4 பிஸ்கட்டுகள் உட்கொள்ளப்படுது அப்படிங்கிறது அதுதான் வேலை. ஓகே, அப்போ வேலைங்கிறத நம்ம டிவைடில் நோட் பண்ணிடுறோம். எத்தனை பெண்கள்? 12 பேர். அப்போ அடுத்து என்ன கேட்குறாங்க? 12 பிஸ்கட் பாக்கெட்டு எத்தனை பேரால்? ஸோ இதையும் நம்ம அதை கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னாவே ஆன்சர் வந்துடும். இப்போ ஃபஸ்ட் இந்த டிவைடில் இருக்க இந்த 4
இந்த 3ஐ நம்ம டிவைட் பண்ணிடலாம். அப்போது 3. இன்னி எக்ஸோட வேல்யூ என்ன? 12 × 3 தானே. என்ன இந்த வேல்யூ இந்த சைடு போணுச்சு அப்படின்னா மல்டிபிளாக மாறும். அப்போ எக்ஸோட வேல்யூ 36 அப்படிங்கிற சொல்லிடலாம். ஓகேவா? ரைட். ஸோ நீங்கள் நேர்மாறல் படிச்சிருந்தீங்கன்னா அதே மாதிரியே சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 3வது கொஸ்டின் பாருங்கள். ஒவ்வொரு பக்கத்திலும் 25 வரிகளை கொண்ட புத்தகத்தின் மொத்த பக்கங்கள் 144. அதே செய்தி ஒவ்வொரு பக்கத்திலும் 24 வரிகளாக இருந்தால் புத்தகத்தின் பக்கங்கள் எவ்வளவாக இருக்கும் கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? ஸோ இதுவும் நம்ம நேற்றே பார்த்த மாதிரி எதிர்மாறல் கான்செப்ட் தான். 25 வரிகளுக்கு வந்துட்டு ஒரு பேஜில் வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க? 25 வரிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதிலே மொத்தம் எத்தனை பக்கம் வந்துடுது? 144 வந்துடுது. அதே இது அந்த வரிகளை குறைச்சிட்றாங்க. 25 பதிலாக 24ன்னு வச்சிட்றாங்க. அப்போ பக்கங்கள் என்ன? கண்டிப்பாக வரிகள் குறைஞ்சி அப்படின்னா, ஒரு பேஜில் உள்ள வரிகள் குறைஞ்சி அப்படின்னா லாஸ்ட்டில் முடியக்கூடிய பக்கங்கள் எண்ணிக்கை அதிகமாகும். இப்போ இது எதிர்மாறல். எதிர்மாறலாம் என்ன சொல்லியிருக்கேன்? அப்படியே நோட் பண்ணின்னு சொல்லியிருக்கேன். 25 / 24 × 144. இப்போ இதை எப்படி சிம்பிளை பண்ணலாம்? 6ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 6 நாங்க 24, 2 12, பேலன்ஸ் 2 24னா மறுபடியும் 6 நாங்க 24. இப்போ 1 நாள் 4, 6 நாங்க 24. இன்னும் நம்ம எக்ஸோட வேல்யூ எப்படி மல்டிபிள் பண்ணலாம்? இந்த 6ம் 25, 25 × 6 என்ன? 150. ஓகே, அப்போ எக்ஸோட வேல்யூ 150. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 4வது கொஸ்டின் பாருங்கள். ஒவ்வொரு பக்கத்திலும் 32 வரிகளை கொண்ட புத்தகத்தின் மொத்த பக்கங்கள் 300. இந்த செய்தி ஒவ்வொரு பக்கத்திலும் 24 வரிகளாலும் இருந்தால் புத்தகத்தின் மொத்த பக்கங்கள் 32 வரிகள். ஓகே, ஒரு பேஜோட மொத்த வரிகள் வந்துட்டு என்ன ஆகுது? 32 இருக்குது. அப்போ எத்தனை பக்கம் வருது? 300 பக்கம் வருது. அதே இது வரிகளை குறைச்சிட்றாங்க, 24 வரிகளை குறைச்சிட்றாங்க. அப்போ எவ்வளவு பேஜ் இருக்கும்? ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம் பார்த்த மாதிரி தான். வரிகள் ஒரு பக்கத்தோட வரிகள் குறைஞ்சி அப்படின்னா கண்டிப்பாக பக்கங்களோட எண்ணிக்கை அதிகமாகும். அப்போ இது எதிர்மாறல் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எதிர்மாறலாக இருந்தால் அப்படியே இங்கே டிவைட் நோட் பண்ணுறோம், இங்கே மல்டிபிள் நோட் பண்ணுறோம். என்ன பண்ணலாம்? 6ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 6 நாங்க 24, 50 × 4 வந்துட்டு 300. ஓகே, அடுத்து 1 நாள் 4, 8 நாங்க 32. இன்னும் நம்ம என்ன மல்டிபிள் பண்ண வேண்டியது இருக்குது? 8 × 50 அப்படின்னு தான். ஓகேவா? ஸோ 8 × 50 என்ன வரும்? 400. ஓகேங்களா? 8 × 40. அப்போது 400 அப்படிங்கிறத அதற்கான ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 5வது கொஸ்டின் பாருங்கள். 8 பேர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடித்தால் அதே வேலையை 24 பேர் டேஷ் நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கே நம்ம பிஹெச்டி மெத்தட் கான்செப்ட் பார்த்துடலாம். ஓகே, 8 பேர் பர்சனா? சப்போ பிஹெச்டி / W இந்த கான்செப்டில் தான் ஃபஸ்ட்டு குரூப்பு செகண்ட் குரூப்பு நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நல்லா மைண்டில் வச்சுக்கணும். 8 பேர். ஓகே, 8 பேர் 24 நாட்களில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க. ஓகே, ரெண்டுலேயுமே அந்த ஒரு வேலை அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்கன்னா நீங்கள் டிவைடில் இந்த W வேல்யூ நோட் பண்ணணும் அவசியம் இல்லை. அடுத்தது 24 பேர் எத்தனை நாட்கள் இந்த வேலையை முடிப்பார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு சைடு பர்சன், அடுத்தது வந்துட்டு என்ன? எத்தனை நாட்கள். ஓகே, அடுத்த சைடு வந்துட்டு பர்சன் எத்தனை நாட்கள் என்ன கொடுத்துருக்காங்க அதை மட்டும் நோட் பண்ணால் போதும். இதை சிம்பிளை பண்ணுங்கள். இந்த 24 இந்த 24 கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? இந்த 8ங்கிற மட்டும்தான். ஸோ அப்போது 8ங்கிறது தான் இதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 6வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு நாளில் 14 தொழிலாளர்கள் 42 அடுக்குகளை அமைக்கின்றனர் எனில் 23 தொழிலாளர்கள் எத்தனை அடுக்குகளை அமைப்பார்கள் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்துட்டு இந்த வேல்யூ பர்சன் வந்து 14 பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. 42 அடுக்குகள் அமைக்கிறாங்கன்னா இதுதான் ஒர்க்கு. ஓகேவா? சப்போ இங்கே 14 தொழிலாளர்கள், வேலை 42. அடுத்தது என்ன? 23 தொழிலாளர்கள். அப்போ 23 நோட் பண்ணிடுறேன். எத்தனை அடுக்குகள் அமைப்பாங்க அது வேலை. ஓகே, அதனால் டிவைடில் எக்ஸ் நம்ம நோட் பண்ணிடுறோம். இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? PHD / W அப்படிங்கிற கான்செப்ட். இப்போ இந்த வேலையை நீங்கள் அடிச்சு கொடுங்க. இன்கேஸ் 7ஆல் அடிச்சு கொடுத்தோம்னா 7 14, 6 42, 2 2 6. அப்போது எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? இந்த 23ஐயும் 3ஐ மல்டிபிள் பண்ணுறதா. 23ஐயும் 3ஐ மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 69. ஓகேங்களா? ஸோ 69ங்கிறதா இதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம்.
7வது கொஸ்டின் பாருங்கள். 15 வேலையாட்கள் 4 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு சாலையை 4 மணி நேரத்தில் அமைப்பார்கள் எனில் எத்தனை வேலையாட்கள் 8 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலையை 8 மணி நேரத்தில் அமைப்பார்கள் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கேயும் PST/W கான்செப்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. 15 வேலையாட்கள் ஓகேங்களா. 15 4 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலை அமைக்கிறாங்களா, ஸோ அதுதான் வேலை ஓகேங்களா. 4 அப்போ வேலை Wங்கிறத டிவைடில் நோட் பண்ணிட்டேன். எத்தனை மணி நேரம் வேலை வைக்கிறாங்க, 4 மணி நேரம் வேலை வைக்கிறாங்க ஓகே. எத்தனை நாட்கள் அப்படிங்கிறது அடுத்த கான்செப்ட் ஓகே. ஒரு சாலையை 4 மணி நேரத்தில் அமைப்பார்கள் எனில் எத்தனை வேலையாட்கள், அப்போ அடுத்த செகண்ட் குரூப்பு எக்ஸ் வேலையாட்கள் 8 கிலோமீட்டர், அப்போ வேலை 8 மணி நேரத்தில் வேலை பார்க்குறாங்க ஓகே. இதை சிம்பிளை பண்ணுங்கள். இந்த 8 கேன்சல் ஆயிரும், இந்த நாள் கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸோட வேல்யூ இந்த 15 அப்படிங்கிறது தான். அப்போ 15 வேலையாட்கள் ஓகேங்களா. ஆப்ஷன் டி தான் இருக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 8வது கொஸ்டின் கவனிங்க. 32 ஆண்கள் நாளொன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 15 நாட்கள் முடிப்பர் எனில் அந்த வேலையின் 2 மடங்கை எத்தனை ஆண்கள் நாளொன்றுக்கு 10 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கேயும் நல்லா கவனிக்கணும். ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்குது, நல்லா கவனிக்கணும். ஸோ எப்பயும் போல் இந்த நம்ம என்ன மெத்தடில் சால்வ் பண்ணலாம், PS/W ஓகே. MDH/W அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கலாம். எத்தனை பர்சன் 32 பேர் ஓகே. எத்தனை மணி நேரம் வேலை வைக்கிறாங்க, 12 மணி நேரம் வேலை வைக்கிறாங்க. எத்தனை நாளில் முடிக்கிறாங்க, 15 நாளில் முடிக்கிறாங்க. இது வந்துட்டு 1 மடங்கு ஓகே. இங்கே 2 மடங்கு கொடுத்துருக்காங்க 2வது குரூப்புக்கு ஓகேவா. இப்போ 1 மடங்கு வேலை ஃபஸ்ட்டு குரூப்பு. இப்போ 2வது குரூப் என்ன பண்ணுறாங்க, அந்த வேலையின் 2 மடங்கை, அப்போ வேலை வந்துட்டு 2 மடங்கு வேலைனால இங்கே டிவைடில் நோட் பண்ணணும். எத்தனை ஆண்கள் கேட்டிருக்காங்க, அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். நாளொன்றுக்கு 10 மணி நேரம் வேலை பார்த்து 24 நாட்கள் வேலை பார்த்தாங்கன்னா அந்த வேலையோட 2 மடங்கு வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க, இதான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்கள். நான் 5ஆல் அடிச்சு கொடுத்தா இங்கே 2 வரும், இங்கே 3 அப்படின்னு வரும். அடுத்து 12ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 1 12 12 2 12 24 ஓகே. அடுத்தது 1 2 2 இங்கே பார்த்தோம் அப்படின்னா இப்போ இங்கே 2 × 2 4ன்னு வருமா, அப்போ இங்கே 4 × 8 32 வருமா, அப்போ இங்கே அடிச்சு கொடுத்தாச்சு. இனி அடுத்து இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 2 அப்படின்னு இருக்கா, இந்த 2ங்கிற வேல்யூ இந்த சைடு போகும்போது மல்டிப்புளாக மாறிடும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 8 × 3 × 2 என்ன வேல்யூ வரும், 24 24 × 2 48. அப்போது எக்ஸோட வேல்யூ 48 அப்படிங்கிறதா கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் அதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 9வது கொஸ்டின் பாருங்கள். 3 பேர் தினமும் 3 மணி நேரம் வேலை செய்து 3 இயந்திரங்களை 3 நாட்களில் பொருத்துவர். 4 பேர் தினமும் 5 மணி நேரம் வேலை செய்து 9 நாட்களில் எத்தனை இயந்திரங்களை பொருத்துவர் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுவும் PSD/W இந்த கான்செப்ட் தான். 3 பேர் பர்சன் 3 மணி நேரம் ஹவர்ஸ் அப்படின்னு இருக்குது. 3 இயந்திரங்களை அதான ஒர்க்கு, அப்போ கீழே நோட் பண்ணிடுறேன் 3 நாட்கள், அப்போ எல்லாமே 3 ஈக்குவல் டு 2வது குரூப்பு 4 பேர் தினமும் 5 மணி நேரம் வேலை செய்து 9 நாட்களில் எத்தனை இயந்திரங்களை பொருத்துவர் ஓகே. கரெக்டாக அந்த பர்சன் என்ன, ஹவர்ஸ் என்ன, டேஸ் என்ன, ஒர்க் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணணும். சிம்பிளை பண்ணுங்கள். இந்த 3 கேன்சல் ஆயிரும் ஓகேங்களா. அடுத்து 1 3 3 3 9 மறுபடியும் இந்த 3 கேன்சல் ஆயிருமா, பேலன்ஸ் இருக்குது இந்த 4 × 5 தான். எக்ஸ் டிவைடில் இருக்குது, அப்போ இந்த சைடு போகும்போது மல்டிப்புளாக மாறிடும். அப்போ எக்ஸோட வேல்யூ 4 × 5 20 ஓகேங்களா. அப்போ 20 அப்படிங்கிறதான் இதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 10வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் ஒரு புத்தகத்தை படிக்கும் ஒருவர் 20 பக்கங்களை படிக்க 2 மணி நேரம் ஆகிறது எனில் அவர் அதே வேகத்தில் அதே புத்தகத்தில் 50 பக்கங்களை படிக்க எவ்வளோ மணி நேரம் ஆகும். ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக்கலானதான். 20 பக்கம் படிக்க அவருக்கு 2 மணி நேரம் ஆகுது அப்படின்னா அப்போ 50 பக்கம் படிக்க அவருக்கு 5 மணி நேரம் ஆகும். அவ்வளவுதான், இதே தான். நீங்கள் ஃபார்முலா பேஸ்லேயே சால்வ் பண்ணோம் அப்படின்னா இது நேர்மாறல் கான்செப்ட் வச்சுக்கலாம் ஓகேவா. அப்போது இங்கே 20 பக்கங்களை படிக்க 2 மணி நேரம் ஆகுது அப்படின்னா 50 பக்கங்கள் படிக்க எவ்வளோ நேரம் ஆகும். அப்போ இங்கே பக்கங்கள் எண்ணிக்கை அதிகமானாலும் நேரம் படித்து முடிக்கக்கூடிய நேரமும் அதிகமாகும். அப்போது இது நேர்மாறல். நேர்மாறல்னா என்ன, கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோமா. ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 2 × 50 டிவைடட் பை 20 ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த 0 கேன்சல் ஆயிரும், இந்த 2 கேன்சல் ஆயிரும். எக்ஸோட வேல்யூ 5 ஓகேங்களா. ஸோ 5ங்கிறதான் இதுக்கான சரியான ஆன்சர். ஸோ இந்த டே நம்பர் 12 என்ன மாதிரி மாடல் பார்த்துருக்கோம். எதிர்மாறல் கான்செப்டில் நேர்மாறல் கான்செப்ட்டும் நம்ம ஆல்ரெடி பார்த்தா தான். அது போக PS/W ஆர் MDH மெத்தட் இந்த மெத்தடில் பார்க்குறோம். எது பர்சன், எது ஹவர்ஸ், எது டேஸ், எது ஒர்க்கு ஓகே. இதை நல்லா தெளிவாக அந்த கொஸ்டினில் புரிஞ்சுட்டோம் அப்படின்னா சிம்பிளாக சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு
அதை சால்வ் பண்ணுறது தான். ஓகேவா? ஸோ வேறு எந்த கன்ஃபியூஷனுமே தேவையில்லை. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த 60 டேஸில் நல்லா தெளிவாக பார்த்துட்டிங்க அப்படின்னாவே வர குரூப் 4 எக்ஸாமில் 25 out of 25 கண்டிப்பாக எடுக்க முடியும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.